இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோன்னா கேரட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். கேரட்டும் எக்கும் வச்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் அப்படியே சாதம் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். பக்கத்தில் ரைஸ் பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நமக்கு கொஞ்சம் கேரட் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தென் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 4 மினிட்ஸ் ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் நான். அப்புறம் அதுக்கு அந்த எக்குக்கு தேவையான லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மிளகாய் கம்மியாக போட்டதுனால கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன். போட்டுட்டு அது நல்லா கிளறி விட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி. பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இது ஈஸியாக. நம்மளோட கேரட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டுடே லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி கேரட் ரைஸ் தான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.